வணக்கம் உறவுகளே. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். எல்லாம் விதமான வாகனங்களை பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் நிற்கிது, வேறொரு இடம் இல்லை. நீங்கள் வேறு எங்கே இருக்கிறத நினைக்க வேண்டாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாங்கள் இப்போ நிற்கிறது யாழ்ப்பாணம் பண்ணையடியில் இன்றைக்கு ஒரு விசேஷம். அந்த விசேஷமான ஒரு இதை நிகழ்வை காட்சிப்படுத்தத்தான் பதிவு செய்யத்தான் நாங்கள் வந்து நிற்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது பண்ணையடியில் இன்றைக்கு வட மாகாணத்தில் நடக்கிற பாரம்பரிய உணவு திருவிழான்னு சொல்லப்படுது. இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவில் இந்த பாரம்பரியமான வாகனங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தது இப்போ படங்கள்லையும் சில புகைப்படங்கள்லையும் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை இப்போவும் வச்சிருக்கணும். இங்கே இதெல்லாம் இப்போவும் யாழ்ப்பாணத்தில் இருக்குன்ற விஷயம் இங்கே வந்த அப்புறம் தான் தெரிஞ்சுது இப்படியெல்லாம் இருக்குதுண்டு. உண்மையில் சில வாகனங்கள், இந்த வாகனம் எல்லாம் நான் கண்டதே இல்லை. இப்போ நீங்கள் காணது என்று சொல்லல, நான் கண்டதில்லை. இப்போ இதில் பார்க்க நிறைய வாகனங்களை காணக்கூடியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் இந்த இதுகளெல்லாம் இதாண்டி ஒரு சில வாகனங்கள் காணையில்லை. ஆனால் இதெல்லாம் இப்போ வச்சு பாவிக்கணும். என்ன இப்போ புதுசாக வந்த வாகனங்களை விட அதை நல்ல நிலையில் வச்சு பாவிக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. அது பாவனை முறை தான் எல்லாத்துக்கும். இப்படியே நாங்கள் உணவு திருவிழாவுக்கு போவோம். உணவு திருவிழாக்குள்ளே என்ன நடக்குது, என்ன விசேஷம், பாரம்பரிய உணவு திருவிழான்னு சொல்லப்படுது. அப்போ என்ன இருக்குன்ற விஷயத்தை ஒரு உள்ளுக்கு போய் பார்ப்போம். இந்த பார்த்தீங்களா, இந்த காரெல்லாம் இப்போ இல்லையேன்னு. ஆனால் அதில் ஒருத்தர் விலை கேட்டார். இப்போ சொன்னார், கோடி ரூபா தந்தாலும் இதுகளை நான் கொடுக்குறதுக்கு தயார் இல்லை, தான் இறக்கும் வரைக்கும் இருக்கும், தன் பிள்ளைகள் என்ன செய்துள்ளோ சரியான்ற ஒரு வசனத்தை சொன்னார். தனக்கு இதை விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை, பிள்ளைகளும் அப்படி இருந்தால் எல்லாம் வச்சுருந்தால். ஆனால் அவை என்ன செய்யணும் தெரிய, இப்போ எல்லோரும் புது ஸ்டைல்களுக்கு மாறிட்டினோம். அதால் என்ன இதாண்டு தெரியலைன்ற மாதிரி ஒரு வசனத்தை சொன்னார். அது ஒரு ஆத்மார்த்தமான மனதில் இருக்கிற ஒரு விடயம். அதுகளையும் பார்த்து கொண்டு அப்படியே நாங்கள் கடந்து இதில் பார்த்தேன். நிறைய பேர் நின்று புகைப்படங்கள் எடுக்கிறத பார்த்தோம். என்னென்ன எல்லாருக்குமே வினோதமாக இருந்துச்சு. இது அந்த காலத்தில் சர்வசாதாரணமாக இருந்த வாகனங்கள்லாம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பாரம்பரிய உணவு திருவிழா. இந்த பாரம்பரிய உணவு திருவிழாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பாரம்பரிய நடனங்களோடு இந்த இது தொடங்கினது. நாங்கள் வரைக்குள்ளே இந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சுது. இப்போ நாங்கள் அப்படி உள்ளுக்கா போய் என்னென்ன விஷயம் இருக்குதுன்ற விஷயத்தை ஒருக்கா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்கணும். நான் எதிர்பார்க்கல, எதேச்சியாக வந்த போல தான் இதை கண்டது. நிறைய பேர் நிற்கணும். இதில் எல்லாம் பாரம்பரிய நடனங்கள், வரவேற்பு நடனங்கள், நடன கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கு தான் முதலாவது தினம் ஆண்டபடியாக என்ன பாரம்பரிய உணவு திருவிழா ஆண்டோடனே நாங்கள் பார்த்து ஏதாவது விசேஷமாக இருக்கும்னு பார்த்தா இங்கே எல்லாம் அப்பம் இருக்குது. அப்பம், தோசை, இட்டலி, இங்கே இட்டலி கொண்டு நிற்கணும். இட்டலி மற்றது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே என்ன குரக்கன்மா புட்டாம். இது குரக்கன்மா புட்டாம். இந்த குரக்கன்மா புட்டுங்க பார்த்திங்கன்னா தெரியுங்களா, குரக்கன்மா புட்டு. இதெல்லாம் இப்போ நாங்கள் பெருசாக சாப்பிட்றது இல்லை தானே. விளைவிக்கிறது, உற்பத்தி செய்கிறதும் இல்லையென்றே சொல்லலாம், குறைவு. இதில் பார்த்திங்கன்னா கூழ் இருக்குது. எங்களோட பாரம்பரிய முறைப்படி பிளாவில் இது கல் அடிக்கிற பிளா மாதிரி தான் இருக்கும். ஆனால் பழைய பிளா தெரியும் தானே, பனையோடு செய்த பிளா. இதில் தான் அந்த கூழ் எல்லாம் காய்ச்சி விற்று கொண்டிருக்கணும். எல்லாமே மலிவு. உண்மையில் வெளியில் வேண்ட இதுகளை விட சரியான மலிவு. இங்கே பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சி நல்ல அருமையாக இருந்துச்சு. அந்த பிள்ளைகளோட நடனம் பார்க்குறாக்கெல்லாம் அதிகமாக இந்த நடனத்தை தான் ரசித்து பார்த்துக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்துனாங்க. ஆனால் இதுகளத்தை மட்டும்தான் போடக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல கலை நிகழ்வுகளும் நல்லா நடக்குது. இது 3 நாளைக்கு நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்க்காதாக்கள், போய் சாப்பிடாதாக்கள் போய் அதுக்கு அதையும் இருக்கா போய் பாருங்க. நல்லா இருக்குது நிகழ்ச்சி. இது மயில் நடனம் அப்படி இருக்குன்னு பாருங்கள். மயில் நடனம் உண்மையாக நல்லா இருக்குது. நல்லா பழக்கி இருக்கணும். சிறப்பாக ஆடுதல் பிள்ளைகள்.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் அந்த இது பார்த்தினாங்க. இந்தியாவில் ஒரு பக்கத்தில் எல்லாமே செய்து வச்சு கொண்டிருக்கிறோம். கட்லட்டு அது இதுன்னு சொல்லி பாரம்பரிய உணவு திருவிழான்னு சொன்னது. கட்லட் அது இது கடலை எல்லாமே இருக்குது. கடலைகள் பாரம்பரிய உணவு தான். இந்தியாவில் பார்த்திங்கன்னா அம்மா வடை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த கண்காட்சியில் என்னென்னா பாரம்பரிய உணவு திருவிழாவில் நிறைய இடத்துல எல்லாருமே இந்த வடையும் இதுவும் தான் சுட்டு கொண்டு வந்தாங்க. வடை, தோசை, அப்பம் இதுவெல்லாம் கூட இருந்தது. இப்படியே பார்த்தோன்னு இருந்தால் எல்லோரும் வேறு வேறு இடங்களில் தொழில் செய்கிறார்கள். உண்மையில் இந்த இயற்கையான முறையில் செய்யப்பட்ட உணவுகளை தான் கூட கொண்டு வந்து வச்சுருந்தவை. இதெல்லாமே வந்து பாருங்கள், வடை இதுகள், கடலை மாவில் செய்த இதுகள் அப்படியே அதில் வேண்டி சாப்பிட்டு கொண்டு இந்த கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசித்து கொண்டு இருந்துச்சு நாங்கள் கணவர். உண்மையிலே நல்லா இருந்தது. நடனங்களும் நல்லா இருந்தது, சாப்பாடும் நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தவை. பிரமுகர்கள் என்று சொல்லி கணவர் வந்திருந்தவை. எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சுன்னா. அப்படியே இந்தியாவில் பார்த்தா கூட வந்து இந்த சொன்னது தான், இந்த தோசை, வட்டை, வாய்ப்பல் இதெல்லாம் கூட இருந்தது. என்னென்ன விலையில் போகுது, என்னென்ன பொருள்லாம் செய்கிறது? மற்ற வெங்காய தோசை இருக்குது, நோமல் தோசை இருக்குது, உளுந்தோட 30 ரூபா இருக்குது, இலக்கஞ்சி இருக்குது, இலக்கஞ்சி 60 ரூபா போகுது. மறியல் நம்பர் கறியா சாம்பார் எல்லாம் கடை வந்து வாழ்க்கையை தகவல் கூட்டு நம்மன்னு சொல்லி செல்லாம் நாங்கள் முன்னுக்கு இருக்குது. நாங்கள் வந்து இங்கே எப்படி நன்றியா. இதில் பார்த்தீங்கன்னா கூட இது அந்த ரைஸ் அதுகள் இருக்குது. நீங்கள் வந்த மண்ணஞ்சி தெரிய தேவையில்லை, கொஞ்சம் வீக்கே பண்ணி சாப்பிடலாம். அங்கே பாருங்கள், நிறைய பேர் நிற்கணும், படம் அடிக்கணும், வீடியோ அடிக்கணும். ஜூஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கணக்காக இருக்குது. இப்போ இந்த பனம்பொருளில் என்னென்னு சொல்கிற அந்த பனங்களியில் செஞ்ச அந்த ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது. அது நல்லா இருந்தது. நானும் குடிச்சு பார்த்தேன்னா நல்லா இருந்துச்சு. பனங்களி மாதிரியே தெரியல, இது பழத்தில் செய்த மாதிரி. அது பனம்பழம் தான். வழக்கமாக நாங்கள் வெளியில் கடையில் வேண்டுற அந்த பனம்பழங்களில் இந்த பழங்களில் வேண்டுற ஜூஸ் மாதிரியே இதுகள் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்தா இதுகளில் கூட ஜூஸுகள் அது ரெண்டு தான் கொஞ்சம் போட்டுருந்துச்சுன்னா விசேஷமாக இதுக்கு இல்லையே என்று நினச்சிக்கொண்டு அப்படியே தாண்டி வந்தேன். இதெல்லாம் ஜூஸ் ஐட்டங்கள் அதுகள்லாம் கொஞ்சம் பாசங்கள் மூக்கை துளைக்க என்னடான்னு சொல்லி பார்ப்போம்ட்டு வந்தால் அந்த பெட்டிய இறால் இருக்குது தெரியுமா, இன்னும் ஒரு பேர் ஒன்று சொல்லிச்சுன்னா பெட்டிய காலோட இருக்கிற இறால். இந்த இறாலை பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் பொரித்து அதே நேரம் இந்த குளத்து மீன், அதாவது நன்னீர் மீன், குளத்து மீன் சொல்லக்கூடாது, நன்னீர் மீன். இது பாருங்கள், இதுக்கு எல்லாம் பெட்டி வரி எந்த மீன் இது ஜப்பானே இல்லைங்க. அதாவது வந்து இந்த நன்னீர் மீன்லேயே டேஸ்டான மீன் சொன்னால் இரணமடு குளத்து மீன் தான். அந்த மீன் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சு விற்கணும். அவைதான் இந்த இதில் உடனே பொரிச்சும் குடிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா விலாங்கு மீனா சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு, அந்த பாம்புக்கு வாலும் மீனுக்கு தலையும் காட்டுற விலாங்கு மாதிரி இருக்காண்டு இந்த இதான் அந்த விலாங்கு பார்த்தீங்களா. இந்த பெருசன் சாப்பிட்றது தான் நான் சாப்பிடல, நான் நிறைய பேர் சாப்பிட்ருக்கணும். இது நல்லம்மா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னார். இதெல்லாமே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் உடனே கொண்டு வந்து தருவினம்னு சொல்லப்பட்டு இங்கேயே உடனே கொண்டு வந்து தருவினம். இதுதான் ஜப்பான், எங்களோட தேசிய உணவு மாதிரி. முதல் யுத்த கால பகுதியில் மிக பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் எங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்தது வந்து எங்களை காப்பாற்றினதுண்டு வந்தால் இந்த ஜப்பான் மீனண்டு தான் சொல்லணும். அவ்வளோ புரதம் நிறைஞ்சது. இதுகளை சாப்பிட்டு தான் எங்களோட பகுதிகளில் எல்லா இடம் இலங்கை முழுவதுமே வந்து இலங்கை முழுவதுமே வந்து என்ன அந்த நேரம் மலேரியா மற்றது நிறைய வருத்தங்கள், குறிப்பாக சொல்ல போனால் என்ன அந்த வயிற்றோட்டம், இந்த வயிற்றோட்டம் அது இதுன்னு சொல்லி நிறைய வருத்தங்கள் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் கூட வன்னி பகுதிக்கு வந்து மருந்து தட்டுப்பாடு, அந்த தட்டுப்பாடு நிலவினது. அந்த காலத்தில் கூட எங்களுக்கு சரியான புரதமான உணவாக இருந்தது வந்து இந்த ஜப்பான் மீன் தான் சொல்லணும். அது வன்னியில் இருந்தாக்கள், யுத்தத்தில் இடம்பெயர்ந்து வன்னிக்கு போயிருந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்தாக்களும் சரி, வேறு ஒரு இடம் மன்னர் அங்கே இங்கே இருந்து வந்தாலும் சரி, இந்த வன்னிக்கு இருந்தாக்களும் எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த இரணமடி ஜப்பான், அடுத்தது முத்தையங்கடி ஜப்பான். அதுவும் நல்ல டேஸ்ட்.
சொல்லிக்கே வாய் வரும், அவ்வளவு டேஸ்டான மீன்கள். இப்போ இஞ்சத்தி ஆக்கள் வேண்டுறேன்டா எப்படி கூட தொடர்பு கொள்றேன்? ஃபோன் நம்பர் கால் பண்ணுனா எடுக்கலாம். 077 180 சரியா? இது வந்து முழுக்கவே இரணமடி குளமீன் தான். இது வந்து நீங்கள் வளர்க்குறதா இல்லை என்ன மாதிரி? இது வந்து வளர்க்குறோம். நாங்கள் எங்களை குளத்துக்கு கொண்டு கொஞ்சம் விட்டு வளர்க்குறோம். இது ஜப்பான் மீன்ன்றது இப்போ இதுதான் ஜப்பான் மீன். இதுதான் ஜப்பான் மீன். ஸ்லாப்பி இதான் இந்த ஜப்பான் மீன், ஸ்லாப்பி மீன். காலத்தில் எல்லாருக்கும் பால் வலிக்க மீன்டா இதான். ஒரு காலத்தில் எல்லாருக்கும் பால் வலிக்க மீன்ன்றது ஒரு காலத்தில் பேர் போல வண்டியில் வடமாவட்டம் மாவட்டத்தில் ஒரு மக்களை பசியா போக்குற மீன்டா இதுதான். அது யுத்த காலத்தில் இது என்ன விலை விற்கிறீங்க? இது வந்து பொரியல் 400 ரூபா 300 ரூபா. அது ரால் பொரியல் வந்து 400 ரூபா. ரால் பொரியல் அது இந்த ரால் என்ன? ரால் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பாப்பா. ஆனால் ரால் ஒன்று தான் உண்மையில் இந்த இறாலை பார்க்க எனக்கு நான் ஒரு நாளும் சாப்பிடல. உண்மையாக சொல்ல போனால் இந்த இறால் இந்த பெரிய இந்த இறால் இனத்தை வந்து நான் ஒரு நாளும் சாப்பிடல. அப்போ அதான் ஒருக்கா வேண்டி டேஸ்ட் பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கவும் வாசத்தை பார்க்கவும் பண்ணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதால் உடனே வேண்டி ஒருக்கா டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் விலை வந்து 400 ரூபா தான். நான் ஒரு காலம் சாப்பிடல. இது உண்மையில் வந்து நான் அங்கே இரணமடு குளத்தில் போய் பார்க்கக்குள்ள ஒரு இறால்ற விலை வந்து 1000 ரூபாய்க்கு ஏதோ போனது. 1000 ரூபாய் என்னவோ. இந்த கால்கள் உடையாமல் இருக்கணும்னு சொன்னேன். இந்த கால் உடையாமல் இருந்தால் தான் அது அந்த விலைக்கு போகும், இல்லைன்னா எடுக்க மாட்டாங்களாண்டு. அப்போ நானும் வேண்டி சாப்பிடுவோம்னு சொல்லி வேண்டி சாப்பிட்டு பார்த்தேன். இந்த தக்காளி அதெல்லாம் போட்டிருந்தோம். மிக டேஸ்ட் இனியில்ன்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது 400 ரூபா தான். ஆனால் ஒரு நல்ல வயிறு நிறைகிற மாதிரி இருந்துச்சு ஒரு இறால். இங்கே பாருங்கள் இறால்ற அளவுகளை இப்படி தான் இருக்குது. இந்த இதில் இருக்கிற இந்த மீன் இதை பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் பொறிச்சு வைக்கணும் தானே. அது உடனே பொறிச்சு அங்கே எல்லாம் வேலை நடந்து ஒன்று இருக்குது. அங்கே எல்லாம் வச்சு இந்த பாருங்க அதில் எல்லாம் வச்சு இஞ்சாலெல்லாம் தயார்படுத்தி உடனே வச்சு தெரியணும். இதான் அந்த இறாலும் மீனையும் வந்து பொறிச்சு மீன் வந்து 300 ரூபாய்க்கு தெரியணும் ஒரு மீன் பொரியல். இது இந்த இறால் வந்து ஒரு பேர் சொன்னால் மறந்து போனேன். இந்த இது வந்து ஒரு உடனே செய்து தரபடியா நீங்களும் என்ன செய்வீங்க? இதை வேண்டி சாப்பிட்றதுக்காண்டி இங்கே இரணமடுக்கு போயிடலாதானே. இன்னும் 3 நாள் இன்னும் 2 நாள் இருப்பினம். அதாவது யாழ்ப்பாணம் பண்ணை அடியில் நீங்களும் போனீங்கன்னா நல்ல வடிவாக வேண்டி சாப்பிடலாம். நிறைய பாராக்கள் எல்லாருமே வந்து இந்த இறாலை தான் வேண்டி சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் இங்கே வண்டியில் இருந்தாக்கள்லாம் இந்த ஜப்பான் மீன் அந்த சிலாப்பின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜப்பான் இல்லையா இந்த சிலாப்பி மீன் அதை வேண்டி சாப்பிட்றோம். இங்கே பாருங்கள் நிறைஞ்ச சனம் எல்லாருமே வந்து அந்த இதை தான் வேண்டி சாப்பிட்றாங்க. அந்த இறாலை வேண்டி 400 ரூபா தான் வேண்டி சாப்பிட வேர்த்தான விஷயம். உணவு திருவிழா வந்து 3 நாளைக்கு நடக்கும். இன்றைக்கு தான் ஆரம்பம் ஆகிருக்கு முட்டை வழியில். அதாவது பண்ணைக்கு பக்கத்தில் 3 நாளைக்கு நடக்கும். நல்ல சாப்பாடுகள் இருக்குது. வந்தால் வேண்டி சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் வாங்க வந்து பாருங்கள். வீடியோ பார்த்தீங்களா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.